வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ பார்த்தோம்லங்க, அந்த காயில் பர்ன் அவுட் ஆயிருந்துச்சுல்லங்க, அந்த போர்டு தாங்க அது. ஆமாம், இது என்னென்னா, இப்போ வந்து காயில் ரிமூவ் பண்ணியாச்சு. காயில் ஜஸ்ட் அந்த காயிலை மட்டும் ரிமூவ் பண்ணேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எங்கேயோ அந்த போர்டு போயிட்டு வந்திருக்கும் போல். அந்த அவுட்புட் கெப்பாசிட்டர்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அவுட்புட் கெப்பாசிட்டர், இந்த அவுட்புட் கெப்பாசிட்டர்லாம் ஒரு கெப்பாசிட்டி. ஆக்சுவலி இந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு 4 டேண்டுலம் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டி. இந்த டாக்கின் கெப்பாசிட்டி ஆக்சுவலி ஒரு கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது, அவுட்புட் லோடு வந்து தாங்காது. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கெப்பாசிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காயில் வந்து வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. வேறு காயில் எடுத்துகிட்டு வேறு காயில் போட்டிருக்கு. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த காயில் ரெண்டும் பர்ன் அவுட் ஆகிருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரதர், இப்போ வந்து வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம பிசிக்கல் டேமேஜை பார்த்தாலே ஒரு சில போர்டெலாம் ரெடி ஆயிடும். ஆமாம், பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்டு ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே க்ளோ ஆயிடுச்சுங்களா? இங்கே பாருங்கள், டிஸ்பிளே க்ளோ ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எல்பிசி செக்ஷன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக டிஸ்பிளே மட்டும் பார்த்தோம்னா தெரியும். ஆனால் மேண்டிட்டரி கண்டிப்பாக டிஸ்பிளே வந்தே ஆகும். நம்ம அந்த மாதிரி எல்பிசி செக்ஷன் ஆன் ஆகிடுச்சினாலே டிஸ்பிளே வந்து இடிபி போட்டு கண்டிப்பாக ஆன் ஆகிரும்.